வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு துறைக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிலும் உங்களை சந்திக்கின்றோம். துறைக்கு அப்பால் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிரமுகர்களை நாங்கள் அடையாளம் கண்டு வருகிறோம். அவர்களினுடைய துறை சார்ந்து, அவர்கள் துறை சாராமல் அவர்கள் எதிர்பார்த்திருக்கின்ற பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான தகவல்களை நாங்கள் இந்த நிகழ்வூடாக பகிர்ந்து வருகிறோம். இன்று ஒரு சித்த வைத்தியராகவும் ஒரு சமூக செயற்பாட்டாளராகவும் இருக்கின்ற திருமதி அருண்பாபு சர்மிளா அவர்கள் இன்றைய துறைக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். அவரை நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். பொதுவாக இந்த துறைக்கப்பால் நிகழ்ச்சியிலே எமது பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்களுக்காக அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தோடு ஆரம்பிப்போம். உங்களை பற்றிய சிறிய அறிமுகத்தோடு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். என்னுடைய பெயர் டாக்டர் திருமதி அருண்பாபு ஷர்மிளா. நான் ஒரு ஆயுர்வேத வைத்தியர். அந்த வைத்திய தொழிலுக்கு அப்பால நான் பல சமூக சேவைகளை செய்து வருகின்றேன். என்னுடைய கணவரும் ஒரு ஆயுர்வேத வைத்தியர். எனக்கு 3 குழந்தைகள் இருக்கின்றது. நான் அரியாலை நாவலடி எனும் ஊரில் வசித்து வருகின்றேன். எப்படி உங்களுக்கு இந்த மருத்துவத்துறை மீது சிறு வயதிலே ஒரு ஆர்வம் ஏற்பட்டதா, இல்லாவிட்டால் படித்து கொண்டிருக்கும் போது நான் இந்த துறைக்கு போகலாம் அப்படி என்று யோசிச்சு வந்தீங்க? என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது என்னுடைய பாட்டனார் ஒருவர் அடிக்கடி சொல்லிக் கொள்வார், நீ மருத்துவராக வர வேண்டும், மருத்துவராக வர வேண்டும் என்று. இயல் படித்த போது அதை அதிகமாக படித்து மெடிசின் என்ன பண்ண முடியாது போனபடியா நான் ஆயுர்வேத துறையை தெரிவு செய்து அதில் கல்வி கற்க. பாட்டனார் இப்ப இருக்கிறாரா? இல்ல, அவர் இல்லை. சரி, என்ன பேர் அவருக்கு? கிறிஸ்அப்புன்னு சொல்ற. சரி, உங்களோட இடம் அரியாலைன்னு சொல்லி சொன்னீங்க. உங்களோட அம்மா அப்பாவினுடைய சொந்த இடம் அதுதானே, இல்லாட்டி நீங்கள் வசிக்கிற இடம்? என்னுடைய அப்பாவோட சொந்த இடம் அரியாலை நாவலடி, அம்மா தச்சந்தோப்பு. சரி, உங்களோட சிறு வயது வாழ்க்கை வரலாறு எப்படி? உங்களுடைய நீங்கள் எத்தனை பிள்ளைகள் உங்களுடைய குடும்பத்திலே? அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க? என்னுடைய அப்பா பனைதண்ணி வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்துல முகாமையாளராக கடமையாற்றினவர். அம்மா வீட்டு பணிப்பெண்ணாகவே இருந்தவர். நான் அவர்கள் இருவருக்கும் ஒரே ஒரு மகள், ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான். ஆண் சகோதரர்களும் இல்லை, பெண் சகோதரர்களும் இல்லை. தனி ஒரு பிள்ளையாக வளர்ந்தேன். ஆரம்ப கல்வியை அரியாலை ஸ்ரீ பார்வதி வித்தியாசாலையை கற்று ஆண்டு 6ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஜப்னா கோலி ஃபேமிலி கான்வென்ட்ல கல்வி கற்று உயர்தரம் வரையும் அங்கு கல்வி கற்று வெளியேறினேன். சரி, ஒரே ஒரு பிள்ளையா வீட்டை இருந்தான்னு சொல்லி சொன்னீங்க. அது ஒரு நல்ல விடயமா இருக்குமா, இல்லாட்டி சில நேரங்களில் ஒரு தயக்கமான ஒரு கவலையான விடயமா இருக்குமா? மிகவும் ஒரு கவலையான விடயம். தனிப்பிள்ளையாக வளர்ந்தது. ஏனெனில் விளையாடுவதற்கு கூட சகோதரங்கள் இல்லை என்ற ஒரு மெனக்கவலை இருந்த போதும் என்னுடைய பெரியம்மாவுக்கு 9 பிள்ளைகள். வீக்கெண்டில் பெரியம்மாட பிள்ளைகள் அவர்கள் என்னுடன் சேர்ந்து விளையாடுவதில் எனக்கு அந்த கவலை பெரிதளவில் தாக்கத்தை உண்டு பண்ணவில்லை. நீங்கள் ஒரு ஆயுர்வேத வைத்தியராக வராவிட்டால் என்ன துறையை நீங்கள் தெரிவு செய்திருக்கீங்க? உங்களுடைய சிறு வயதில் நீங்கள் பாட்டனார் சொன்னபடினால் தான் அதிலே ஒரு ஆர்வம் வந்ததுன்னு சொன்னீங்க. இல்லாவிட்டால் உங்களுக்கு ஒரு இலட்சிய பயணம் ஒன்று இருந்திருக்கும். அது எப்படி? எனக்கு மிகவும் பிடித்தது நான் ஒரு லோயராக வரணுமெண்டு. ஆனா சிறு வயதுல இருந்து எனக்கு அப்பா சொல்லுவார், நீ நேர்மையா நடக்கிறபடியா உனக்கு லோயர் தொழில் ஒத்து வராது. ஏனென்றா நீ உன்னிட்ட வர கிளைண்ட காப்பாற்றணுமெண்டா நீ சில விஷயத்துல போய் சொல்லித்தான் ஆகணும். அப்படி தொழில்முறைக்கு அப்பால நீ நடந்து கொள்ற போது அது உன்னோட மன நிம்மதியை கெடுக்கும். ஆனபடியா உனக்கு அந்த துறை சரிப்பட்டு வராதுன்றது அப்பா சொன்னதுக்கு அப்பால நான் மருத்துவராக முடிவெடுத்தேன். சரி, அதுல இருந்து சட்டத்திறன் ஆர்வத்தை விட்டாங்க. அது லோயர்னு சொல்லிச்சுன்னா போய் சொல்லணும் அப்படியா? சில நேரம் அவர்களுடைய வாத பிரதிவாதங்களை பார்க்கின்ற போது தன்னுடைய கிளைண்ட காப்பாற்றணும்ன்ற நோக்கத்துலதான் வாதாடுவினான். ரெண்டுக்குள்ள எங்கட அப்பா சொன்ன விஷயம் அது. சரி சரி, அப்போ உங்களுடைய சிறு வயதிலே தரம் 1 தரம் 5 வரை கல்வி கேட்கும் போது உங்கள் பாடசாலையில் இருக்கின்ற நண்பர்கள் நண்பிகள் இப்போதும் உங்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள். அந்த பசுமையான நினைவுகளை உங்களால் மட்டும் பார்க்க? நான் கல்வி கேட்ட பாடசாலை மிக்ஸ்ட் ஸ்கூல், ஆண் பெண் இருபாலரும் கல்வி கேட்கின்ற பாடசாலை. மிகவும் சந்தோஷமான நாட்கள் அவை. ஒரு சில நண்பர்கள் நண்பிகள் இப்பவும் என்னுடன் தொடர்பில் இருக்கிறார்கள். எப்படி எவ்வாறு என்றால், எங்களுடைய ஊரிலேயே பிறந்து வளர்ந்தவர்கள், அயல் சமூகத்தில் உள்ளவர்கள், நாங்கள் தினமும் பார்த்து கொண்டு பேசிக்கொண்டிருக்க ஒரு மிகவும் சந்தோஷமான நாட்கள் அவை. அதன் பின்னர் நான் கல்வி கேட்டது தனியாக பெண்கள் கல்வி கேட்கும் பாடசாலை. அப்போ அதிலிருந்து பிரிஞ்சு நான் பெண்கள் கேட்கும் பாடசாலைக்கு வந்தது ஒரு மனக்கவலை தான். ஒரு மருத்துவராக இப்போது இருக்கிறீர்கள். அதை தாண்டி உங்களுடைய திறன்கள் இல்லாவிட்டால் நீங்கள் என்னென்ன துறைகளிலே ஈடுபாடுள்ள ஒருவராக இருக்கிறீர்கள்? நான் உளவளத்துணையை கற்றுக்கொண்டேன். அந்த உளவளத்துணையும் சில வேலைகளில் செய்வதுண்டு.
அதைவிட சமூக சேவை நிறைய ஆர்வம் உள்ளது. மருத்துவராக வெளிவந்த பின்னர் 2009ஆம் ஆண்டின் பின்னர் தான் அந்த சமூக சேவையில் ஈடுபட தொடங்கினேன். அந்த நேரத்திலே மாதர் சங்கம், எங்களுடைய ஊரில் மாதர் சங்க தெரிவு நடந்தது. அந்த மாதர் சங்கத்துக்கு செயலாளராகி அந்த மாதர் சங்கத்தை இன்று வரையும் தளர்வில்லாமல் அதை நகர்த்தி கொண்டிருக்கின்றேன். அதைவிட பெண்கள் சிறுவர்களுடன் சேர்ந்து அந்த சேவையில் ஈடுபடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும். சிறுவர்களை எவ்வாறு உயர்த்துவது, சிறுவர்களை முன்னோடியாக வழிகாட்டுவது எவ்வாறு என்று அவர்களுடனே என்னுடைய அந்த நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்றேன். பெண்கள் சிறுவர்கள், குறிப்பாக நீங்கள் பெண்கள் சிறுவர்கள் விடயத்தில் அதிக கரிசனை கொள்வதன் நோக்கம் என்ன காரணம்? அநேகமாக பெண்கள் என்றால் ஒரு மென்மையானவர்கள், அவர்களால் சாதிக்க முடியாது, அவ்வாறான பாரம்பரியமான கருத்துக்கள் எங்களோட சமூகத்தில் நிலை வருது. ஆனால் பெண்களும் வலிதானவர்கள், அவர்களாலையும் சாதிக்க முடியும் என்ற அந்த நிலைமையை கொண்டுறணும் என்றது என்னோட விருப்பம். பாருண்டா பெண்களை நான் எனக்கே சில வேளைகளில் கூறிக்கொள்வார்கள், பெண்களுக்கு கரண்டி பிடிக்க மட்டும்தான் தெரியும் என்று. ஆனால் இன்றைக்கு பெண்கள் பாராளுமன்றம் வரைக்கும் சென்றிருக்கிறார்கள், அரசியலில் ஈடுபடுகிறார்கள். அவ்வளவுக்கு பெண்களுக்கும் திறமை இருக்கின்றது. அதைவிட பெண்கள் இரட்டை சுமையில் தற்போது வாழ்கின்றார்கள். குடும்பத்தையும் பார்க்கிறார்கள், தொழிலும் செய்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு இருக்கிறது இரட்டை சுமை. அந்த இரட்டை சுமையையும் செய்து கொண்டு அவர்கள் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றதும் முன்னுதாரணமா காட்ட வேண்டும் என்றது எனக்கு சரியான விருப்பம் இருக்கு. அப்படியான அந்த விடயங்களை செய்வதற்கு உங்களுடைய மகளிர் அமைப்பால் எவ்வாறான ஊக்கப்படுத்தல் செயற்பாடுகளை மேற்கொள்கிறீர்கள்? நாங்கள் மாதாந்த கூட்டம் வைக்கிறாங்க. அந்த மாதாந்த கூட்டத்தில் அவர்களுக்கான தேவையான தகவல்களை நாங்கள் கொடுத்து கொள்வோம். அதை விட வாழ்வாதார கடன் கொடுப்போம். அந்த வாழ்வாதார கடன் அவர்கள் சரிவர செய்வதற்கு, அவருக்கு எதுவும் இடர்பாடு இருந்தால் அவர்களுக்கான பயிற்சிகளை வழங்குவோம். வெளியில இருந்து ரிசோர்ஸ் எடுத்து பயிற்சிகளை கொடுத்து அவ்வாறாக சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது பெண்கள் தொடர்பாக. சிறுவர்களையும் நீங்கள் முன்னிலைப்படுத்துவதாக கூறியிருந்தீர்கள். சிறுவர்கள் விடயத்தில் நீங்கள் அக்கறை கொள்வதன் நோக்கம்? சிறுவர்கள், எங்களுடைய ஊர் மீளக்குடியேறிய கிராமம். 2010ஆம் ஆண்டு நாங்கள் மீளக்குடியேறினாங்க. இப்போ மீளக்குடியேறியதன் பின்னர் பெரியவர்களுக்கு அட்வைஸ் கொடுத்து அவர்களை வழி நடத்துவது கஷ்டம். ஆனா சிறுவர்களை சின்ன வயதிலிருந்தே வளர்த்து கொண்டு வருவது மிகவும் இலகு. ஒரு கிராமமா இருந்தபடியா அங்க உள்ள சிறுவர்களை கல்வி கற்று அவர்களுடைய கல்வியிலவே மேம்படுத்த வேணும் என்று நான் நினைச்சேன். நாங்க இடம்பெயர்ந்து வெளியில இருந்துதான் படிச்சு மருத்துவரா வந்தனான். ஆனா திருப்ப கிராமத்துக்கு போய்க்க அந்த சிறுவர்கள் திரும்பி பின்னோக்கி போகிறார்கள். அப்ப அதுல இருந்து அவர்களை மேல கொண்டு வர வேணும் என்று நாங்க 2010ஆம் ஆண்டு அங்க போய் மீள குடியேறின பிறகு ஒரு சிறுவர் கழகம் ஒன்று உருவாக்கினோம், உதயதாரகி சிறுவர் கழகம். அந்த கழகம் நாங்க ஒவ்வொரு மாதமும் கூடுவோம். அந்த மீட்டிங் நடத்தி அவர்களுக்கு தேவையானதுகளை நாங்க செய்து கொடுப்போம். அவருக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வைப்போம், விழிப்புணர்வு வைப்போம். அப்படியான செயற்பாடு இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் மூலம் சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு உங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது. ஒரு மருத்துவர், அதே போல ஒரு சமூக செயற்பாட்டாளர், இரண்டு துறையும் எவ்வாறு உங்களால் சரியாக கொண்டு செல்ல முடிகிறது? அதுக்கு அடுத்தபடியாக ஒரு குடும்ப பெண். ஆகவே இந்த மூன்று, நீங்கள் பெண்களுக்கு இரண்டு வகையான ஒரு விடயத்திலே அவர்கள் ஒன்று வேலை, இன்னும் ஒரு குடும்பத்தை பாருங்கள். ஆனால் நீங்கள் அதை தாண்டி சமூக சேவை என்ற ஒரு விடயத்துக்குள்ளே இருக்கிறீர்கள். எப்படி உங்களுடைய நேர முகாமைத்துவத்தை ஒதுக்குகிறீர்கள்? அதிலும் எப்படி உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் மூன்று பகுதிகளிலுமே சரியாக செய்கிறீர்கள்? ரெட்டச்சுமதான பெண்களுக்கு வேலை தவிர்த்த நேரம், குடும்பத்தை பார்க்குற அந்த நேரத்தை விட எல்லாருக்குமே ஒரு பொழுதுபோக்கு டைம் இருக்கும். அந்த பொழுதுபோக்கு டைமை நான் சமூக சேவையில ஈடுபடுத்திக் கொள்றேன். இந்த நேர முகாமைத்துவத்தினால தான் நான் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றேன். இந்த டைமுக்கு இதை செய்யணும், இந்த டைமுக்கு இதை செய்யணும், இந்த டைமுக்கு இதை செய்யணும் என்ற அந்த நேர முகாமைத்துவத்தை கடைப்பிடிக்கிறதால இவ்வளவு வெற்றிகரமா இதை நாங்க நகர்த்தி கொண்டு போக முடியுது. சரி, இன்னும் தொடர்ந்து பல விடயங்களை பேசலாம். துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கணும். இன்றைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியிலே சமூக சேவையாளர், அதே போல ஒரு சித்த வைத்தியர் திருமதி அருள்பாபு சர்மிளா அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்போம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை வரவேற்கலாம். துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கணும். இன்றைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் சித்த மருத்துவரும் சமூக செயற்பாட்டாளருமான திருமதி அருள்பாபு சர்மிளா அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில் உங்களை பற்றி ஒரு அறிமுகம், நீங்கள் செய்கின்ற செயற்பாடுகள் பற்றி பேசி, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, அதாவது கணவன் மனைவி வாழ்க்கை, அதே போல பிள்ளைகள், இது ஒரு காதல் திருமணமாக இருந்ததா இல்லை அவற்றால் பேசப்பட்ட ஒரு திருமணமா? உங்களுடைய கணவரை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை.
நாங்கள் இருவரும் ஒன்றாக படித்தோம். இவருடைய சொந்த ஊர் திருகோணமலை, அவர் கிழக்கு மாகாணம், நான் வடக்கு மாகாணம். அந்த நேரத்திலே வடக்கு கிழக்குக்குமான தரைப்பாதை எதுவுமே இருக்கவில்லை, பாதை யுத்த காலமாக இருந்தது. அந்த நேரத்தில் தான் நாம் இருவரும் ஒன்றாக படித்த போது நாம் காதலித்தோம். பின்னர் எங்களுடைய அம்மா வீட்டு அம்மாக்களுக்கு சொல்லி அவர்கள் என்னோட கணவருடைய வீட்டில் கலந்துரையாடி பேச்சு திருமணம் போல் எங்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். இப்போது நீங்கள் திருகோணமலைக்கு செல்வதுண்டு, இல்லாவிட்டால் இங்கே இருக்கிறீர்கள்? திருகோணமலைக்கும் செல்வதுண்டு. இப்பொழுது பிள்ளைகள் ஸ்கூல் லீவு நாள்ல மாமா வீட்டுக்கு சென்று வருவோம். உங்களுடைய சிறு வயதில் உங்களுடைய அம்மா அப்பாவோடு இருக்கின்ற காலகட்டத்திலே மறக்க முடியாத நினைவுகள் என்றால் சுட்டி காட்டக்கூடிய நினைவுகள் என்ன? நாங்க படித்த காலம் யுத்த காலம். அந்த காலத்துல நாங்க சைக்கிள் ஓடி வந்துதான் ஸ்கூல்ல படிச்சதுண்டு. அதை விட எங்கட ஊர்ல கரண்ட் இல்லை, நாங்கெல்லாம் சிமிலி விளக்குல படிச்சாக்கள். அப்ப நாங்க இப்ப எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்வதுண்டு லாம்புல படிச்சாக்கள். அப்ப நான் இப்போ எங்கட பிள்ளைகளுக்கு சொல்வதுண்டு, நாங்க அப்படி படிச்சபடியா தான் இந்த முன்னேற்றகரமா இருக்கிறோம், உங்களுக்கு இப்ப வசதி வாய்ப்பு கூட இருக்குது, நீங்க இன்னும் கூடுதலாக படிக்கலாம் என்று. எனது தாயார் தான் என்னை சைக்கிளில் ஏற்றி வந்து பாடசாலையில் இறக்குவார். பாடசாலை முடிவடைந்தவுடன் திருப்பி டியூஷன்லேயும் கொண்டே விடுறது அவர் தான். நான் ஒரே ஒரு பிள்ளை என்றபடியா அவ மிக கவனம் எடுத்துக்கொள்ளுவா. அவன் கையுக்குள்ளேயே அப்படியே வளர்ந்து வந்த நான். அப்படி அந்த அந்த நினைவுகள் என்றும் மறக்க. ஏதாவது ஒரு கவலையான விடயம் இல்லாவிட்டால் அம்மா அடித்து அப்பா அடித்து கோபமாகி அப்படி ஏதாவது சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த வயதிலே அது எங்களுக்கு ஒரு கடுமையாகி, இப்போது பார்த்தா நான் அதை திரும்பி மீட்கும் போது அது ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். ஆனால் இந்த விடயத்திற்கு நான் கவலைப்பட்டேனே அப்போதென்று அப்படி ஒரு மறக்க முடியாத நினைவுகள். எனக்கு மெடிசின் என்ற பண்ணையில் என்றது ஒரு கவலை. அந்த வைத்தியர் ஆகணும் என்று நான் எய்ம் பண்ணி படித்தேன். ஆனால் என்னால் மெடிசின் எந்த பண்ண முடியலையண்டு. ஆனால் அதுக்கு பிறகு அடுத்தடுத்த துறைகளை சந்தித்து அந்த ஆயுர்வேத வைத்தியராக நான் வெளியில் வந்தது எனக்கு மிகவும் பெருமையும் மிகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. வைத்தியரான துறையிலே தெரிவு செய்ததான் மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, நீங்கள் உங்களுடைய குடும்பம் அதை தாண்டி உங்களுடைய சமூக சேவை என்பது முக்கியத்துவம் பெறுவதாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். சிறுவர்கள் என்ற விடயம் வரும்போது நீங்கள் சிறுவராக இருந்ததற்கும் இப்போது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சிறுவர்களாக பார்ப்பதற்கும் இடையில் இந்த கால இடைவெளியினுடைய மாற்றத்தை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? கால இடைவெளியின் மாற்றம் மிகவும் ஒரு கவலையை உண்டு பண்ணுகின்றது. ஏனென்றால் நாங்கள் மிகவும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து வளர்ந்த நாங்கள், கீழ்ப்படிவோடு வளர்ந்த நாங்கள். ஆனால் இன்றைய சிறுவர் அவ்வாறாக இல்லை என்பது மிகவும் மன வருத்தத்துக்குரிய விடயம். ஒரு சில சிறுவர்கள் நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ள கீழ்ப்படியோட வளர்ந்தாலும் ஒரு சிலர் ஓயல் எடுத்ததோட சொல்லு பேச்சு கேட்காம அவங்களோட வாழ்க்கையை அவங்க புரள்வா மாற்றிக்கொள்றாங்க. அது மிகவும் கவலைக்குரிய விடயம். அதை எப்படி மாற்றலாம் என்று நீங்கள் ஒரு சமூக செயற்பாட்டுள்ளதாக இருக்கின்றபடியினால் ஒரு வைத்தியராகவும் இருக்கின்றபடி அதை எப்படி மாற்றலாம்? அதாவது பெற்றோர்களிடம் பொறுப்பு இருக்கிறதா, சமூகத்திலே பொறுப்பு இருக்கிறதா, இல்லாவிட்டால் பாடசாலை ஆசிரியர்கள் அவர்கள் இதிலே அவதானம் செலுத்த வேண்டுமா என்றால் அந்த சிறுவர்களினுடைய இப்போதைய அந்த காலகட்டத்தை நாங்கள் பார்க்கும்போது போதை வஸ்து பாவனை என்பது அதிகரித்திருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கு பெற்றோர்கள் அவதானம் செலுத்த வேண்டும் என்று ஒரு கருத்தை சொல்கிறார்கள். பெற்றோர்கள் என்றாலும் சமூகத்தில் தான் அது வருகிறது, சமூகம் அதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தை சொல்கிறார். ஆகவே அன்று உங்களுடைய அம்மா உங்களை துவிச்சக்கர வண்டியிலே கொண்டு வந்து நிறுத்தி அப்படியே கூட்டிக் கொண்டு போவார். அது அவ்வளவு ஒரு அக்கறையாக. இன்று அதே அக்கறையோடு பெற்றோர்கள் இருக்கிறார்களா? இதுல எல்லாருடைய பிரசனமும் முக்கியமா இருக்கின்றது. பெற்றோரும் கவனம் எடுக்கணும். எப்படின்னா ஒரு பொம்பளை பிள்ளை வெளியில போனா 6 மணிக்கு முதல் பொம்பளை பிள்ளை வரையில் என்று தேடுறோம். ஆனா அதே சமயம் ஆம்பளை பிள்ளை வெளியில போனா பெற்றோர் தேடுறது இல்லை. ஏனென்றா அவர் ஆம்பளை பிள்ளை. அது அவருக்கு சாதகமாம. இது வெளியில போய் வேற நண்பர்களோட இணைந்தோ ஏதோ தான் ஒரு புரள்வான வழிக்கு போறதுக்கு அது ஒரு சாதகம். இப்ப பெற்றோர் எவ்வளவு தூரம் பொம்பளை பிள்ளைய தேடினமோ அவ்வளவு தூரம் ஆம்பளை பிள்ளையும் தேட வேணும். எங்க போயிட்டீங்க, எங்க இருக்கிறீங்கன்றது அவர்கள் தேடிக்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி ஆசிரியர்களும் கவனம் எடுக்கணும். ஆனா தற்போது காது வழி வந்த விஷயங்கள்ல பிள்ளைகளை பேசின உடனே பெற்றோர் போய் ஆசிரியரை பேசுறார்களா? அந்த நேரத்துல அந்த ஆசிரியர் என்ன யோசிப்பார், ஏன் தேவையில்லாத நமக்கு பிரச்சனை ஆசிரியரும் அவரை கொஞ்சம் தான் பார்ப்பார். அதே மாதிரி சமூகத்திலும் அந்த கடமை இருக்கிறது. நாங்கள் எங்கட ஊர்ல 10 மணிக்கு மேல யாருமே ரோட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்கட சனசமூக நிலையத்தால நாங்க ஒரு விழிப்பு குழு ஒன்று உருவாக்கினாங்க. ஏனென்றா களவு அதுகளுக்கும் பொதுவாகவும் மற்ற இந்த
இந்த இளைஞரை சரியான வழிப்படுத்தணும். ஏன்னா எங்களோட ஊர்லேயும் ட்ரக்ஸுகள் இருக்குத்தான், இல்லையண்டு இல்லை. அப்போ அந்த இளைஞரை நாங்கள் புரல்வா போகக்கூடாதுன்றதுக்காக 10 மணிக்கு மேலே யாருமே பொது இடங்கள் இருக்கக்கூடாது. நல்ல நீட்டாக இப்போ எங்களோட ஊர் இருக்குது. அப்படி ஒவ்வொரு ஊர்களிலும் அந்த விடயத்தை அந்த சனசமூக நிலையங்கள், மகளிர் அமைப்புகள், பொது அமைப்புகள் அதில் அவதானம் செலுத்தினால் சிறப்பாக இருக்கும் இல்லையா? விரிவுரையாளராக நீங்கள் பணியாற்றியதாக குறிப்பிட்டீர்கள். தொடர்ந்து அந்த துறையை ஏன் நீங்கள் தொடர முடியாமல்? நான் விரிவுரையாளராக கடமையாற்றி கொண்டிருந்த நான், எனக்கு 3 வயதுல ஒரு மகன் இருக்கிறார். எங்கட அம்மா சடனா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டா. அப்ப இந்த மகனை பாக்குறதுக்கு எனக்கு யாருமே இல்லை. அந்த நேரத்துல என் ஹஸ்பண்ட் கேட்டார், சர்வன் வச்சுட்டு வேலைக்கு போக போறீங்களா அல்லது என்ன செய்ய போறீங்கன்னு நீங்களே முடிவெடுங்க. எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்தாரு என்னோட கணவர். நான் யோசிச்சேன், பணத்தை உழைத்து சேர்த்து பிள்ளைகளை திரும்பி பார்க்கின்ற போது அவர்களுடைய எதிர்காலம் பூச்சியமா இருக்கும். அந்த பணத்தை விட எனக்கு பிள்ளைகளோட எதிர்காலம் முக்கியமா இருந்தது. அதனால நான் அந்த வேலையை நான் விட்டுட்டு நான் பிள்ளைகளை பார்த்து கொள்கிறேன். ஏன்னா எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். மூத்த மகளுக்கு 13 வயது, 2வது மகனுக்கு 11 வயது, இவர் 10 வருஷத்துக்கு பிறந்தவர், இவருக்கு 3 வயது. அப்ப அதால நான் பார்த்தேன் 3 பேரையுமே நான் பார்த்து கொள்ள வேணும். எனக்கும் சகோதரங்கள் இல்லை, அவையோட விட்டுட்டு போறதுக்கு சகோதரங்கள் இல்லை. அப்ப நான் பிள்ளைகளையும் பார்த்து வீட்டையும் நான் கவனிச்சு கொள்றேன், நீங்க வேலைக்கு போங்கன்னு சொல்லி நாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழ்றோம். கணவரிடம் சிறப்பாக இருக்கிறதா இல்லாவிட்டால் உங்களுடைய இடம் சிறப்பாக இருக்குமா? 2 இடங்களுமே சிறப்புத்தான். மாமா மாவி மிகவும் அன்பானவர்கள். சரியா, அவர்களும் எங்களை பார்க்கறதுக்காக வந்து போவார்கள், நாங்களும் அவர்களை பார்க்கறதுக்காக போய் வருவோம். அந்த ஊரும் மிகவும் சிறப்பான ஊர் தான், திருகோணமலை. அதே போல யாழ்ப்பாணமும் சிறப்பான இடம் தான். 2மே சிறப்பான. இப்போ புகுந்த வீட்டையும் நாங்கள் குறைத்து சொல்லக்கூடாது, எங்களோட இடத்தையும் விட்டு கொடுக்க கூடாதுன்றது உங்களுடையது. சரி, இவ்வாறு உங்களுடைய வாழ்க்கை வரலாறு நகர்ந்து கொண்டிருக்கும் போது பெண்கள் தொடர்பாக ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். பெண்களை கரண்டி பிடிப்பவர்கள் தான் அப்படியே வைத்து விடுகிறார்கள், இல்லாவிட்டால் அடுப்பங்கரையோடு மாத்திரம்தான். ஆனால் பெண்களினுடைய வருகைக்கு உங்கள் போன்றவர்கள் முன்னுக்கு வந்தது போல மற்ற பெண்கள் வர முடியாமல் இருப்பதற்கு காரணம், இலங்கையினுடைய வாக்காளர் தொகையிலே 51% பெண்கள் தான். ஆனால் நாங்கள் சொல்கிறோம் பெண்கள் அரசியல் செயற்பாட்டுக்கு வர வேண்டும், சமூக செயற்பாட்டுக்கு தலைமை தாங்கணும். ஆனால் ஏன் அவர்கள் வருவது குறைவாக இருக்கிறது? அதற்கு என்ன காரணம்? உங்களுடைய மகளிர் அமைப்புகளால் அது தொடர்பான விழிப்புணர்வுகள், செயற்பாடுகளை எவ்வாறு செய்கிறீர்கள்? பெண்கள் பொது வெளியில் வருகை தரும் போது அவர்களுக்கு ஒரு பயம் வரும். என்னண்டா, அவதூறு பேச்சுக்கள். உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு மீடியாவும் ஒவ்வொரு பெண்களை பற்றியும் அவதூறு பேச்சுக்கள் எழுதுற அந்த பயத்துல தான் பெண்கள் வருகை தருவதில்லை. இப்ப திருமணமான பெண்ணண்டா தாய் தகப்பனை தாண்டி மாமனார் மாமியார் மச்சான் மச்சால் எல்லாரோடையும் சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு பெண். அந்த பெண் பொது வழியில அவ சமூக சேவை செய்ய அவ பற்றி ஒரு பிரல்வான விஷயம் அவனோட டோட்டல் குடும்பத்தையுமே அது பாதிக்கும். இந்த பயத்தாலதான் இந்த பெண்கள் அரசியலுக்கையும் வர பயப்படுறார்கள். ஆனாலும் இந்த முறையும் நிறைய பெண்கள் போட்டிட்டு இருக்கிறார்கள், உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறார்கள். ஆனா எங்கள்ட்ட மகளிர் அமைப்புகளும் அநேகமான அவைகளுக்கான விழிப்புணர்வை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். அதே போல ஒவ்வொரு என்ஜிஓஸும் தேர்தலில் ஈடுபடுற பெண்கள் ஒரு அரசியல் பெண்கள் அவர்களுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சு கொண்டுதான் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் காலம் போக போக அந்த பெண்கள் அந்த கட்டத்தை பாரம்பரியமான அந்த கதையிலிருந்து அவை வெளியில வந்தாதான் அவர்கள் முன்னுக்கு வர்றதுக்கு இன்னும் சாத்தியம் கூடவா இருக்கும். இந்த சமூகம் தான் அதற்கு பிரதான காரணமாக இருக்கு. சரி, இன்னும் தொடர்ந்து நாங்கள் பல விடயங்களை பேசலாம். மீண்டும் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்போம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை வரவேற்கலாம். துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் சித்த மருத்துவ வைத்தியர், அதே போல சமூக செயற்பாட்டாளர் திருமதி அருண்பாபு சர்மிளா அவர்கள். குறிப்பாக பெண்கள் தொடர்பாக நீங்கள் அதிகமான கரிசனை கொண்டு செயற்படுகிறீர்கள். சிறுவர்கள் தொடர்பாகவும் சொல்கிறீர்கள். பெண்கள் அரசியலில் வருவதிலும் சரி, சமூகத்திலே முன்னோக்கி நகர்வதற்கும் சரி, சமூகம் அவர்களை சுற்றி இருக்கிற காரணிகள் தடையாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறீர்கள். அந்த பெண்ணியம் பேசுகின்றவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அதிலும் குறிப்பாக சிலர் பெண்ணியம் என்றால் என்னவென்பதை அறியாமல் ஆண்கள் என்ன செய்கிறார்களோ அதே போல நாங்களும் செய்ய வேண்டும், ஆண்கள் எங்களை அடிமைப்படுத்துகிறார்கள் என்ற ஒரு
விடயத்தை அப்படியே வரையறைச்சு. ஆனா எல்லா ஆண்களும் அப்படி அல்ல, ஏன்னா எல்லா பெண்களும் அப்படி இல்லை. ஆனா ஒரு பெண்ணியம் என்ற விடயத்தை நீங்கள் எப்படி பாருங்க? அதாவது பெண்ணியம் என்றது நாங்கள் ஆண்களுக்கு நிகரான உடை அணிந்தோ ஆண்களை மாறி ஹேர் ஸ்டைல் வைத்தோ வாழ்வதல்ல. எங்களுக்கு பெண்களுக்கென்ற தனித்துவமான இயல்பு இருக்கு, தனித்துவமான உரிமை இருக்கு. அந்த உரிமையை நாங்கள் எடுத்துக்கொள்றோம், அவ்வளவுதான். நாங்கள் பெண்களாகவே நாங்க வாழ வேணும். நாங்க அதை விடுத்து இன்னொரு பாலா மாற வலிக்கிட்டோம்னா பெண்களுக்கு அது மிகவும் சிரமமாக இருக்கும். அதே போல திருமணமான பெண்களும் சரி, திருமணமாகாத பெண்களும் சரி, அவர்களுக்கான உரிமைகளை அவர்களே பெற்றுக்கொள்ளலாம். திருமணமான பின்னர் கணவர்கிட்ட போய் அதை கேட்டுதான் பெற்றுக்கொள்ளணும் என்று யாருமே சட்டம் வைக்கவில்லை. எல்லாத்துக்கும் நாங்களே தான் போய் போய் கேட்டு எங்கட உரிமையை நாங்க பறி கொடுக்கிறோமே தவிர நாங்களா எங்கட உரிமை செய்து கொள்ளலாம். செய்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு நல்லதுன்னு யோசிக்கிறேன். இப்ப சமூக சேவை செய்யும் போது பெண்கள் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் விட மாட்டார்கள், ஒட்டுமொத்தமாக அவர்களை சமூக சேவைக்குள்ள அர்ப்பணித்து விடுவார்கள், வீட்டை பார்க்க மாட்டார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. நீங்களும் ஒரு சமூக செயற்பாட்டாளர் என்ற ரீதியிலே நேரத்தை எவ்வாறு முகாமைத்துவம் செய்து நீங்கள் 3 விடயத்திலும் அக்கறை செலுத்துகிறீர்கள் என்று ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீர்கள். இந்த சவால்கள் நேரடியாக கேட்பமாக இருந்தால் உங்களுடைய கணவர் உங்களுடைய சமூக சேவைக்கு பக்கபலமாக இருக்கிறார், இல்லாவிட்டால் இதெல்லாம் தேவையில்லாத வீட்டு வேலையை பார்ப்பதை விட்டுட்டு அப்படியான சண்டைகள் எதுவும் வந்திருக்கிறதா? இல்ல, என்னோட கணவர் என்னோட சமூக சேவைக்கு 100% எனக்கு ஒத்துழைப்பு தருகின்றார். நான் சமூக சேவை என்று மகளிர் தினம் செய்வதாக இருந்தால் அவரும் கூடவே அந்த டெக்கரேஷன் வேலைகள் எல்லாம் எனக்கு செய்து கொடுப்பார். அதே போல நேற்றும் ஒரு ஒர்க் ஷாப் நடந்தது. என்னோட மகன் 3 வயசு மகனை வச்சிருக்க ஒருத்தரும் இல்லை, அவர் தான் வச்சிருந்தார். நான் அந்த ஒர்க் ஷாப்ல மார்னிங் 9 to ஈவினிங் 4 வரைக்கும் பங்கு பெற்றினேன். அப்படி எனக்கு முழு சப்போர்ட் தாரது என்னோட கணவர். அதே போல நீங்க சொன்னது போல சமூக சேவை செய்ய வந்தா குடும்பத்தை விட்டுட்டு வரணும்ன்ற கருத்து மிகவும் ஒரு பொய்யான கருத்து. ஏனென்றா 3 குழந்தைகள் உள்ள தாய் நான் ஒரு வேலையும் செய்து கொண்டு சமூக சேவையிலும் ஈடுபடுகின்றேன் என்றால் அப்படி குடும்பத்தை விட்டுட்டு போய் நான் ஈடுபடையில, குடும்பத்தாரோடய ஈடுபடுகிறேன். சில நேரம் வீட்டிலிருந்து சில வேலைகள் செய்யும் போது குடும்பத்தை விட்டுட்டு குடும்பத்தினுடைய விடயங்களை பார்ப்பதை விட சமூகத்தில் அந்த எங்களுடைய அம்மாமார் பாட்டிமார் சொல்லுகின்ற ஒரு வசனம் என்னென்றால் ஊர்ச்சோலி கூடி விட்டது. வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பார்க்கவில்லை, வீட்டினுடைய தேவைகளை செய்யவில்லை, ஊர்ச்சோலி தான் அவர். அப்படியான சிலர் அதாவது இப்ப நாங்கள் சமூக சேவை செய்ய இறங்கும் போது எங்களுடைய வீட்டு வேலைகளையும் நாங்க மேனேஜ் பண்ண பழகணும். வீட்டுல சமையல் செய்யத்தான் வேணும், உடுப்புகளை கழுவத்தான் வேணும், பிள்ளைகள டியூஷனுக்கு ஏற்றி இறக்கத்தான் வேணும். இப்படியான வேலைகளையும் நாங்க மேனேஜ் பண்ணி கொண்டு நாங்க சமூக சேவையை செய்து கொள்ளலாம். அதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், என்னுடைய பொழுதுபோக்கு நேரத்துல தான் நான் சமூக சேவை செய்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொழுதுபோக்கு டைம் இருக்கும் தானே. புத்தகம் வாசிக்கிறது, டிவி பாக்குறது, அப்படியான பொழுதுபோக்கு என்னோட டைம் நான் பிரயோசனம் சமூக சேவையில நான் ஈடுபடுறேன். வீட்டுக்கு தான் முதல் உரிமை, அதற்கு பிறகுதான் மிகுதி. சரி, உங்களுடைய கணவரும் நீங்களும் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் பிடித்த, இல்லாவிட்டால் உங்களோடு அவர் கோவப்பட்ட சம்பவங்கள், சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்கிறதா? என்னுடைய கணவருக்கும் எனக்கும் கருத்து முரண்பாடு வந்தாலும் அந்த கருத்து முரண்பாடு அண்மையில வந்தது. அவர் ஒரு வாகனம் எடுக்க போறேன்னு கேட்டிருந்தார். எங்களுக்கு ஏற்கனவே கார் ஒன்று இருக்குது. அப்ப நான் சொன்னேன், இப்ப இன்னொரு வாகனம் தேவையில்லைண்டா, நிறைய வாகனங்கள் எடுத்து வச்சா செலவினம் கூடும், டாக்ஸ் கட்டணும், இன்சூரன்ஸ் கட்டணும், இப்ப அது தேவையில்லைண்டா. இல்ல தனக்கு வாகனம் விருப்பமா இருக்கு, எடுக்க போறேன்டார். அப்படி ஒரு முரண்பாடு வரும். அடுத்த நிமிஷமே நாங்க கதைச்சுக்கணும். அது கணவன் மனைவிக்கு இடையில அவ்வாறான ஒரு மறக்க முடியாத சில விடயங்கள், இல்லாவிட்டால் உங்களுக்கும் கணவனும் எங்கேயாவது நீங்கள் சென்ற போது அது நீங்கள் படித்த காலத்திலே இருக்கலாம் என்று அது மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக இருக்கின்ற விடயங்கள். நாங்க படிக்கிற காலத்துல ஃபைனல் இயர்ல நாங்க ஒரு டூர் போயிருந்தோம். மலைநாடு எல்லா இடமே நாங்கள் போய் பார்த்திருந்தோம். மிகவும் குளிரான பிரதேசம். அங்க பறவைகள் பார்க்கறதுக்காக காட்டுக்குள்ள போயிருந்தோம். அந்த காட்டுக்குள்ள போயிருந்த போது எல்லாருமே வழி மாறி மாறி போயிட்டோம். அது ஒரு மிகவும் சுவாரஸ்யமான விஷயம். ஆனா பிறகு எங்களை கூட்டிக் கொண்டு போன கைடு ஒன்று சேர்த்து கொண்டு வந்தார். அந்த வழி மாறி நின்ற போது மிகவும் ஷொக்கா இருந்துச்சு. என்னடா காட்டுக்கு தொலைஞ்சிட்டோம் அங்கேயோ போயிட்டு. ஆனா பிறகு நாங்க அதை அவர் எங்களை ஒன்றிணைச்சு கொண்டு வந்தா பிறகு சந்தோஷமா இருந்துச்சு. பிள்ளைகள் மீது நீங்கள் எப்படி 13 வயதில் ஒருவர், 11 வயதில் ஒருவர், 3 வயதில் ஒருவர், இப்போது சிறியவர், பிள்ளைகள் மீது எப்படி கடுமையாக கண்டிப்போடு நடந்து கொள்கிறீர்களா, இல்லாவிட்டால் கோவப்படுவீர்களா? நீங்களும் சரி, உங்களுடைய கணவரும் சரி, பிள்ளைகளை எப்படி பார்க்க? எங்களுடைய பிள்ளைகளை நாங்க அடிச்சு வளர்க்க கூடாது ஒரு பாலிசி வச்சிருக்கிறோம். எந்த நாளுமே அடிச்சு வளர்த்தது இல்ல. எங்களுடைய அம்மா அப்பா இருந்த வரைக்கும் அவர்களோட வளர்ந்த பிள்ளை. உங்களுடைய அம்மா அப்பா உங்களை வளர்த்தது போல நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேணும். அவர்களுக்கு சொல்லிக் கொண்டால் அவர்களுக்கு விளங்கும். ஆனா இன்று வரையும் நாங்கள் அவர்களை அடிச்சு வளர்க்கல. சில விடயங்களுக்கு அடித்து வளர்க்க வேண்டும் சொல்வார்கள். இல்லை, அடியாத மாடு
படியாது என்ற ஒரு பழமொழி கூட சொல்லுவார்களே. இந்த காலகட்டத்தில் சில விடயங்களை அடித்து உருக்கி வளர்க்க வேணும் இல்லையா? அதை எப்படி நீங்கள் அந்த விடயங்களை கையாளாமல் பிள்ளைகளை கையாளுகிறீர்கள்? ஏன்னா எங்களோட வீட்டில் ஒரு தடி இருக்கும் எங்களோட அம்மா அப்பாண்ட படம் இருக்கு, அதுல வச்சிருப்பேன். அந்த பிள்ளை மகன் தான் கொஞ்சம் குழப்படி, மகள் குழப்படி இல்லை, அவள் வளர்ந்துட்டாதானே. அவருக்கு நான் சொல்லிக் கொள்வேன், இந்த தடியை எடுத்து நான் யூஸ் பண்ணாம இருக்கிற வரைக்கும் உங்களோட புத்திசாலித்தனம், நீர் என்னதான் யூஸ் பண்ண வைக்க கூடாது, அடிக்க வைக்க கூடாதுன்னா அவர் அதை கேட்டு நடப்பார். சரி, உங்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலம் பற்றி அவர்கள் மருத்துவத்துறையில் வர வேண்டுமா, இல்லாவற்றில் வேறு துறையை தெரிவு செய்ய வேண்டுமா, அதில் உங்களுடைய கரிசனை அக்கறை எப்படி இருக்கிறது? எங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் பாட்டுன்னு சொன்னது போல இல்ல, நாங்க அவர்களை எதிலையுமே நாங்க டிபெண்ட் பண்ண இல்ல. அவர்கள் தங்களுடைய சுதந்திரமாவே அவர்கள் கல்வி கற்கட்டும், தங்களுக்கு என்ன துறை விருப்பமோ அவை அந்த துறையில போகலாம். ஆனா மகள் சொல்லுவா தான் வைத்தியரா வரணுமெண்டு, மகன் சொல்றார் என்ஜினியரா வரணுமெண்டு, மற்றவர் சின்ன மகன் தானே. ஆனா நாங்கள் அவர்களுக்கு எந்த ஒரு விதத்திலையும் போஸ்ட் பண்ணல. அம்மா மாதிரி அப்பா மாதிரி வர வேண்டும் என்று யாராவது சொல்லுவா? மகள் தான் சொல்லுவா தான் டாக்டரா வரணும், அதுலயும் தான் கைனகாலஜிஸ்டா வரணுமா. ஜெஃப்னால லேடி கைனகாலஜிஸ்ட் டாக்டர்ஸ் இல்ல, குறைவு. முந்தி பவானியம்மா இருந்தவா, அதுக்கு பிறகு யாருமே இல்லையேண்டா. அப்ப நான் சின்ன மகனை பிரெக்னண்டா இருந்த போது நான் சொல்லிக் கொள்றது, லேடி டாக்டர் இல்ல, ஜென்ஸ் டாக்டர்கிட்ட காட்ட வேண்டி இருக்குன்னா அது அவன் மைண்டில் அது ஃபிக்ஸ்ட் ஆயிட்டு. அப்ப நான் அன்றைக்கும் கேட்ட போது சொன்னா நான் கைனகாலஜிஸ்டா வர போறேன்மா. ஓகே, படியுங்க. இதோடு நாங்கள் இன்றைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இன்றைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்திருந்தார் சித்த வைத்தியர், அதே போல சமூக செயற்பாட்டாளர், பல்வேறுபட்ட துறைகளில் தன்னை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி அருண் பாபு சர்மிளா அவர்கள். அவருடைய நேரத்தை ஒதுக்கி நமது நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். வணக்கம்.